பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இடத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டோருக்கு முன்பாக முதலாவது தாழ்மை ஆகுங்க. எனக்கு என்ன என் பெருமை, உங்க புகழ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. ஆண்டோர் தந்தது, ஆண்டோருக்குள்ளது, எதுனாலும் ஆண்டோர் உங்களுக்கு முன்பாக வைங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பெருமையா பேசாதீங்க. பெருமையா யார்ட்டையும் அகந்தையா இருமார்ப்பா இருக்காதங்க. வைராக்கியமா இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. இன்னைக்கு அப்படியே நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இருந்தாலும் இந்த இடத்துல இதை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு முதல் தடையே பெருமை. ஆண்டருக்கு முன்பாக நீங்க தாழ்த்தப்பட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இதை எதுக்கு நான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் அப்படின்னா, முதல்ல தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவரே எதிராளியா நிற்கிறார். அவனை அழிக்கிறதற்கு ஆண்டவரே எதிராளியா நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அங்க எதிராளி பக்கத்து வீட்டுக்காரங்க வேண்டாம், குடும்பத்துக்காரங்க வேண்டாம், ஆண்டவரே எதிராளியா நிற்கிறார். என் பேர் என்ன, என் புகழ் என்ன, என் ஆஸ்தி என்ன, என் அந்தஸ்து என்ன, எதுலயும் பெருமை பாராட்டாதீங்க. இன்னைக்கு மறிச்சா நாளைக்கு எங்க போய் நிற்பீங்க? ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்து பாருங்க. கண்களை மூடி இந்த வேலையில ஆராய்ஞ்சு பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரை, என்னெல்லாம் குறிச்சு நீங்க மேன்மை பாராட்டுனீங்களோ, பெருமையா நினைச்சீங்களோ, ஆண்டவரை இன்னைக்கு அந்த இடத்துல நான் உங்களை வைக்கிறேன் ஏசப்பா. மேன்மை, புகழ், பாராட்டு எல்லாம் ஆண்டவருக்கு கொடுங்க, ஏசப்பாவுக்கு கொடுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவரை, இந்த வேளையில அந்த தாழ்மை உள்ள சுபாவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. ஏசப்பா, இறங்க முடியாம, விட்டு கொடுக்க முடியாம இருக்கிற அந்த ஏசப்பா, அந்த குணாதிசயங்களை எடுத்து கொடுங்கப்பா. அந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும், பெருமை உள்ள ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால பெருமை, பொறாமை, உலக சிநேகம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரை, தாழ்மையாய் ஆண்டவரை அந்த இரக்கமுள்ள சுபாவத்தை கொடுங்க, கீழ்ப்படுகிற சுபாவத்தை கொடுங்க, ஒழுக்கமுள்ள சுபாவத்தை கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரை, அந்த துரைத்தனம் பண்ணுகிற, அதிகாரம் பண்ணுகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால சபித்து துரத்துகிற மனுஷிக ஆவிகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை இறங்கட்டதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க, இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே, இந்த வெளியில ஏசப்பா உங்க பெருமையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது என் தேவன் அவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறீர். அப்பா, அப்படிப்பட்ட கிருபை, விசேஷித்த வல்லமை, விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால கட்டுகிறோம் அப்பா. அப்பா, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். நீங்க உயர்த்துகிறத பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. மற்ற ஜனங்களுக்கு மத்தியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இறங்கி ஆளுகை செய்யட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.